சேத்ரஜன். சேத்திரம் என்றால் ஒரு ஊர். பயிர் விளையும் வயலையும் பக்தி பயிர் விளைப்பட வேண்டிய ஸ்தலங்களையுமே சேத்திரம் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறோம். வேதாந்தத்தில் சேத்திரம் என்றால் அது நம்முடைய சரீரம். உழுது பயிர் பண்ணுவதற்காக வயல் என்கின்ற சேத்திரம் களமாய் இருக்கின்ற மாதிரி ஜீவன் கர்ம உழவு பண்ண இந்த சரீரம் என்று பகவான் கீதையில் சொல்கிறார். அதற்கு சேத்ரக்ஷ வியாபக யோகம் என்றே பெயர். சேத்திரத்திற்கும் சேத்ரஜனுக்கும் உள்ள பாகுபாட்டை அறியும் யோகம் என்று அதற்கு பொருள். யார் அதில் சேத்ரஜன்? அவன்தான் இந்த ஜட சரீரத்துக்கு உயிரையும் அறிவையும் கொடுத்து கொண்டிருக்கும் ஆத்மா. அதுதான் சேத்திரம் என்பதும். ஜடமான சரீரத்துக்கு அது தெரியாது. அதை அப்படி தெரிந்து கொண்டவன்தான் சரீரத்திற்கு உடைமையான சரீரி என்கின்ற சேத்ரஜன். தெரிந்து கொள்பவன் என்கின்றவனாக சேத்ரஜன் உள்ள பொழுது ஸ்வச்சமான தன் நிஜஸ்வரூபத்தில் அவன் இல்லை. அதாவது அவன் பிரம்மமாக இருக்கவில்லை, மாயா சம்பந்தத்துடன் தான் இருக்கின்றான். நிஜஸ்வரூபத்தில் அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய வேறு விஷயமோ தெரிந்து கொள்ளும் அறிவு கூட அவனிடம் இருக்காது. தானாக இருக்கின்ற தான் மட்டுமே ஒரே சத்தியமாக இருக்கின்ற அறிவாக இருக்கின்ற நிலை. அது பொதுவாக லோகத்தில் ஜடம் சேதனம் என்று முறையே அறிவற்றதையும் அறிவு உள்ளதையும் சொல்லுகின்ற வழக்குப்படி ஜடமான சரீரம் சேத்திரம் என்றும், அதிலே அறிவோடு புலனறிவோடு நிஜஸ்வரூபத்தை அனுபவத்தால் அறிகின்ற மெய்யறிவோடு அல்ல, புலனறிவோடு இருக்கின்ற ஜீவனை சேத்ரஜன் என்றும் சொல்லுவதும், அறிவில்லாத ஜட சரீரத்திலிருந்து பலபடி உயர்ந்த புலனறிவோடு கூடிய சேத்ரஜனையை இன்னும் பல படிகள் உயர்த்தி வைத்து நிஜஸ்வரூப மெய்யறிவான அனுபூதி பெற்ற ஞானியாக வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்வது. கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படித்தான் சொல்கிறார். இருந்தாலும் நேர் அர்த்தப்படி பார்த்தால் சரீரம் தெரியாத ஞானியாக இல்லாமல் சரித்தை தனதென்று தெரிந்து கொள்ளுகின்ற அஞ்ஞானிதான் சேத்ரஜன். இந்த நிலையில்தான் அம்பாள் இரண்டையும் ரட்சிக்கும் சகசிரநாமத்தில் சொல்லியிருப்பது போன்ற சேத்ரஜ பாலினி என்று வருகின்றது. சேத்ரஜனுக்கு பாலனமே வேண்டியதில்லை. அம்பாளுக்கும் ஆத்மாவாக இருக்கின்றவன் அவன். அத்தனை சேத்திரங்களிலும் அதாவது சரீரங்களிலும் சேத்ரஜனாக இருப்பது ஞானி என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கின்ற பொழுது மாயை கலந்த கலக்காத ஆகிய இரண்டு ஸ்திதிகளிலுமே என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள